உள்ளாட்சித் தேர்தலில் 4,11,177 பேர் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 19,646 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 10 மாநகராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. திருச்சி மாநகராட்சி நீங்களாக மீதமுள்ள 9 மாநகராட்சிகளில் 1,32,401 பதவிகள் உள்ளன. இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சித் தலைவர்கள், பேரூராட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு 19,646 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மீதமுள்ள 1,12,697 பதவிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடக்கும் பதவிகளுக்கு இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4,11,177 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே சென்னை மாநகராட்சிக்கான உள்ளாட்சி தேர்தல் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில தேர்தல் ஆணையர் ஐயர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் திரிபாதி, மாநகர கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் போலீஸ் துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திகேயன், சென்னை மாநகர மேயர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த 64 பேர்களில் 32 பேர் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் 31 வார்டில் 16 பேருக்கும் மேற்பட்டோர் வார்டு கவுன்சிலர்களுக்கு போட்டியிடுவதால் 2 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு 64 பேர் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. வேட்புமனு திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் இப்போது 32 பேர் போட்டியிடுகிறார்கள். 16 பேருக்கு மேல போட்டியிடுற வார்டுகளின் எண்ணிக்கை 31 வார்டுகள். அங்கெல்லாம் 2 பேலட் யூனிட் வச்சு நாங்க தேர்தல் நடத்துவோம். மேயர் தேர்தலுக்கும் 2 பேலட் யூனிட்டை வச்சு தேர்தல் நடத்துவோம். திருச்சி மாநகராட்சிக்கான தேர்தலும் அக்டோபர் 17 நடைபெறுகிறது. இருப்பினும் வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி முடிவடையும் என்பதால் திருச்சி மாநகராட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் அதன் பிறகே வெளியிடப்பட உள்ளது.